புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசம் பக்கம் 66. தோட்டத்தில் பொங்கல் வைக்கும்போது மீதப்பட்ட குங்குமம் சந்தனத்தை புளிய மரத்துக்கும் பூசுவதுண்டு. களையெடுக்கும் பெண்களின் தொட்டிலாடியதும், தொட்டிலாடிய குழந்தைகள் வளர்ந்து தூளியாடியதும், ஆடு மாடு மேய்க்கும் சிறுசுகளும் பெருசுகளும் நித்திரை போக நிழல் தந்ததும், கொட்டோ கொட்டென்று மலை கொட்டும் காலத்தில் ஓடி ஒதுங்க வந்தவர்களை நடுமுதுகுத்தண்டு நனையாமல் காத்ததும் அந்த புளிய மரம்தான். அன்று முற்பகலில் தன் இடுப்பில் முதல் கோடாரி வெட்டு விழுந்தது. உணர்ந்து பதறி சிலிர்த்தது புளியமரம். தொடர்ந்து வெட்டு சத்தம் கேட்கவும் கூட்டுக்குள்ளிருந்த குஞ்சு பறவைகள் கியா கியா என்று மரண கூச்சல் போட ஆரம்பித்தன. கருங்கல் மார்பும் கரணை பாய்ந்த கால்களுமாய் வந்த 5-6 முரட்டு பேர்வழிகள் 2 கோடாரிகளால் அடிமரத்தை ஆவேசமாக வெட்ட ஆரம்பித்தார்கள். இந்த மரக்கொலை நடக்கும் சத்தம் கேட்டு ஆத்திரத்தோடு ஓடி வந்த இன்னொரு கூட்டம், எவன்டாவே எங்க மரத்தை வெட்டுறது என்று கொதிக்கும் கோபத்தோடு வந்து குதித்தது. ஏலே, விலைக்கு வாங்கியிருக்கோம், வெட்டுறோம், நீ எவன்டா கேள்வி கேட்கறது? இந்த மரத்துக்கு 80 ரூபா விலை கொடுத்தவன் நானு, நீ எப்படி வெட்டலாம்? இந்த மரத்துக்கு 90 ரூபா கொடுத்தவன் நான் வெட்டாம உங்க அப்பனா வந்து வெட்டுவான்? வேணா, நாங்க பாலராப்பட்டிக்காரங்க, குடலை உருவி மாலை போடுறவங்க. நாங்கள் கோடாங்கி பட்டிக்காரங்க, தலையை வெட்டி கையில் பிடிச்சிக்கிட்டு பொடி நடையாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறவங்க. எங்ககிட்ட வம்பு வச்சுக்கிறாதீங்க. வார்த்தை தடிக்க, கண்ணிமைக்கும் நேரத்தில் கை கலக்க, கரடிகள் ஒன்றோடு ஒன்று கட்டி உருள்வது போல் 2 குழுக்களும் மல்லு கட்டி மண்ணில் புரள, ஊருக்குள்ளிருந்து ஆணும் பெண்ணும் வேடிக்கை பார்க்க ஓடிவர தலையாரி தங்கம் வந்து விலக்கிவிட்டு விசாரித்த போது விவரம் புரிந்தது. பேயத்தேவர் மகன் சின்னு ஒரே புளிய மரத்தை 2 பேருக்கும் விற்றிருக்கிறான். ஒருவனிடம் 80 ரூபாயும் இன்னொருவனிடம் 90 ரூபாயும் வாங்கியிருக்கிறான். விற்றவனின் கெட்ட நேரம், புளிய மரத்தின் நல்ல நேரம். ஒரே நேரத்தில் வந்து விட்டார்கள் 2 பேரும் மரம் வெட்ட. ஏய் தலையாரி, நீ நீதிமான் தானே, நீயே சொல்லியா, யாருக்கியா மரம் சொந்தம்? 90 ரூபா கொடுத்த எனக்கா, 80 ரூபா கொடுத்த அவனுக்கா? தலையாரி தங்கம் தலையாட்டி சொன்னான், 2 பேருக்கும் சொந்தம் இல்லப்பா.